அந்த வீட்டுல குழந்தை பிறந்துச்சா, குழந்தை பிறந்தாங்களே, அது பிறந்து 1 மாசம் ஆச்சு. 1 மாசம் ஆச்சா? பொட்ட பிள்ளையா? ஆமா. அதான் செய்தி வெளியே வரல. 1 மாசத்துக்கு வராது. ஆம்பளை பிள்ளையா இருந்தா பிறந்துட்டு இருக்கும்போது ஆம்பளைன்னு சொல்லிடுவான். என்ன அக்கிரமம் இது! குர்ஆன் என்ன சொல்லுது, எப்படி பேசுது? இப்படி ஒரு ஊர்ல பேசிட்டேன். பேசுற உடனே அதெல்லாம் பண்றது. நான் ஒரு ஆள் வந்தாரு, அல்ஹம்துலில்லாஹ் சூப்பர். அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைய கல்யாணம் கொடுத்திருக்காரு. அந்த மாப்பிள்ளக்காரன் டர் ஆகிட்டான். அவரை அந்த டென்ஷன்ல இருந்தா நம்ம சொன்னானே வேணும் பேசணும் சூப்பர் அப்படின்னு போயிட்டாரு. அதுக்கு ஒரு பிறகு இன்னொரு மீட்டிங். அப்பவும் இதே மாதிரி தான் பேசினேன். அதே ஆளுக்கு மகன் கல்யாணம். அவர் சொல்றாரு, இவங்களுக்கு வேற வேலை இல்லை. என் மகனை நான் படிக்க வச்ச யாற்ற வேங்க பிச்சை எடுறா, தெருவா போய் அக்கா பொட்டவழியில போய் வாங்குவியா? பிச்சை எடுத்து கூட பரேஷன் வாங்குவியா? பொண்ட போய் கேட்பியா? ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது அவருக்கு சாதகமா இருக்கு பொம்பளை பிள்ளை பிரச்சனை, ஆம்பளை பிரச்சனை சாதகமா இல்ல. இதை சொல்றான். சத்தியம் உண்மை அவர்களுக்கு சாதகமா இருந்தால் தலையாட்டுறான். ஓகே சூப்பர். சாதகமா இல்லாட்டா உள்ளத்தில் நோய் இருக்கிறது அல்லது அவனுடைய உள்ளம் சந்தேகத்திற்குரியதாக இருக்க சந்தேகப்பட்டு இருக்கான். அல்லாஹும் அவனுடைய தூதரும் அநியாயம் செய்வார்கள் என்று இவர்கள் நினைக்கிறார்களா? அல்லாஹ்வில் நம்பிக்கை இல்ல, படைச்சவன் நம்பிக்கை இல்ல, அவன் தூதர் அநியாயம் செய்வாரா? அப்ப நீ அநியாயக்காரன். சத்தியம் உனக்கு சாதகப்படுத்த கோவப்படுற.